பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைல மீண்டுமாக இந்த சங்கீத தியான வேளையில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமான சில காரியங்கள். முதலாவது ஒன்று அந்த பைபிள் ரீடிங்கை விடாதீங்க, கரெக்டாக தொடர்ந்து படிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆசீர்வாதங்களை தருவார். வேதம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனியாக படிக்க முடியலன்னா இந்த மாதிரி குரூப்ஸில் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த குரூப்புக்கு வேண்டிய போர்ஷன்ஸை தினைக்கும் தம்பி போட்டுட்ருப்பான். விசுவாசிக்கிறேன், அதை படிங்க, சரிங்களா? அதை விட்டு விடாதீங்க. ரெண்டாவது காரியம், விபிஎஸ் வருது. அந்த விபிஎஸ்க்கு வேண்டிய எல்லா ஒழுங்குகளும் செய்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. தயவுசெய்து நோட்டீஸை வாங்கி கொண்டு போய் மக்களுக்கு கொடுங்க. அவங்களை எப்படியாவது கொண்டு வர்றதுக்கு வேண்டிய முயற்சிகளை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் செய்யணும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா கூட பாகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, சரிங்களா? அதுக்காக ஜெபியுங்க, அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையில தருவாராக. பிரைஸ் பீ டு காட். சரி, இப்போ நம்ம சங்கீதம் 41 தான் படித்து கொண்டு இருக்கிறோம். அதிலே நாங்கள் போன வாரம் என்ன படித்தோம்? சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் அப்படிங்கிற விஷயத்த தான் படிச்சுட்டே வருவாங்களா? அப்போ சிறுமைப்பட்ட சிந்தைகள் பாக்கியவான்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன படித்தோம்? யார் சிறுமைப்பட்டவன் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களா? அப்போ முதலாவது ஒரு ஆசீர்வாதம்னு இருக்குது. இந்த சிறுமைப்பட்ட சிந்தை இருக்கும்போது நீ பாக்கியவான். எப்படிப்பட்ட பாக்கியவான்னா, தீங்கு நாளில் கர்த்தர் பாதுகாப்பார். அதெல்லாம் நம்ம முதலாவது ஆசீர்வாதமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சும்மா ஒரு குட்டி ஒரு ரீகேப் என்னன்னு சொன்னால், சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தியவங்க தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலை வருஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த தேவன் நமக்கு, அந்த தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு நாங்கள் பண்புள்ளவர்களாகும்படியாய் தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம தேவனை போல சிந்திக்க ஆரம்பிக்கணும். தேவனை போல நாங்கள் உள்ளான மனிதனிலே மாற வேணும், உணர்வு உண்டாக வேணும். அதுக்கு தான் இந்த வசனங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முதலாவது படிச்சுக்கணும். நம்ம சிந்தனை அப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும் சொல்லி படித்தோம் இல்லையா? அப்போ அந்த புவர் பீப்புள்னா யாரு, அந்த சிறுமைப்பட்டவங்கன்னா யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பொருளாதார விதத்திலையும் இந்த ஆவிக்குற விதத்திலையும் பின்தங்கி இருக்கிறவர்கள், குறைவுபட்டவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது, அந்த மன துருக்கத்தோடு கூட அவங்களுக்கு செயல்படுகிறது அவசியமா இருக்குதுன்னு சொல்லி போன வாரம் கவனிச்சோம். அது திவ்ய சுவாபம், அது தேவனுடைய சுவாபத்தை போல இருக்கிறது என்று சொல்லி படித்தோம். நான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் லிஸ்ட் பண்ணிட்டே வரும் பொழுது ஒரு 17ஆம் வசனத்துல ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரிங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பவுல் எப்பவும் சொல்லுவார், தர்ம காரியங்களை மறந்துடாதீங்க, எளியவர்களை மறந்துடாதீங்க. there's something about the poor people God நமக்கு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது நமக்கு சோதனையாக இருக்கலாம். நீங்க எப்படி நீங்க இயேசுவை போல நீங்க மாறி கொடுக்குறீங்க, தயவு இறக்கம் மனதுருக்கம் எப்படி உங்களுக்கு வருகிறதா இல்லையான்னு சொல்லி கவனிக்கிறதுக்கு கூட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கலாம். ஆகவே இந்த திவ்ய சுவாபத்தை நாங்கள் பங்குள்ளா இல்லாவிட்டால் நமக்கு பாக்கியவான்களான ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. ஸோ முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தோம், தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த தீங்கு நாள் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைல கவனிங்களேன், இந்த ஆசீர்வாதங்களேன் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மறுமையிலும் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். இந்த பிளெஸிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போவது இல்லை. அப்போ இப்போ இங்கே மட்டும் இல்லை, நம்ம வரப்போகிற காலங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதாக தான் இந்த வாசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணை. அது இங்கிலீஷில் present help in the time of trouble. அப்போ நமக்கு தீங்குன்னு வரும் பொழுது நமக்கு இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இங்கே மட்டும் இல்லை, தற்காலிகமான ஒரு விடுதலை மட்டும் இல்லை, நம்முடைய ஆஃப்டர் லைஃப்ல கூட, ஹியர் ஆஃப்டர்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைகளை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்னு படிக்கிறோம். இந்த வசனத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல. இந்த கூடார மறைவுன்னு பார்க்கும் பொழுது அதுல ஒரு அர்த்தம் இருக்குது தேவ பிள்ளைல.
15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல இப்படி சொல்லியிருக்கிறது, யார் உங்களுடைய கூடாரத்தில் ஏறுவான் அப்படின்னா, தேவனுடைய பர்வதத்துக்கு போகிறவன், தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிக்கிறவன் அப்படின்னு யாருன்னா, அதுதான் அது அர்த்தம் இல்லையா? அப்ப தீங்கு நாளில அதாவது பூமியில மேல வரப்போற சோதனை காலம், தீங்கு காலம் வரப்போகிறது அப்படின்னா, அந்த 7 வருஷம் உபத்திர காலம் வரப்போகிறது. அந்த உபத்திர காலம் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளுவார். அந்த தீங்கு நாள் வரும் பொழுது தேவன் தம்முடைய கூடாரத்தில் தம்முடைய சபையை வைத்து மறைத்துக் கொள்ளுவார். இதுதான் அதுக்கு அர்த்தம். தேவன் அது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஆங்காங்கே நம்முடைய எதிர்காலத்தையும் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல தேவ பிள்ளையில நாங்க தற்காலிகமான வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய எதிர்காலம், நம் நித்திய ஜீவனை பெற்ற தேவ பிள்ளாகி நமக்கு தேவன் வைத்திருக்க எதிர்காலத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதை பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சோமந்து கூட சொல்றாரு, பூமியில வரப்போற பெரிய சோதனைக்கு தப்பும்படி நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லுகிறார் இல்லைங்களா? அப்போ அந்த தீங்கு நாளில அந்த கூடாரத்துல நம்மை மறைத்து வைத்துக் கொள்வார். இது ஆங்கிலத்துல 2 விதமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு பெவிலியன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த பூமியில கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்க. இந்த பூமியில ஒரு நாள் குறைவுபட கர்த்தர் நம்ம விடவே மாட்டார். தேவ பிள்ளைல எப்போ நம்ம சிறுவம்பட்ட சின்ன உழவலா இருக்கும்போது, நம்மை விட மற்றவர்களுக்கு உதவி செய்வலா இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் தருகிறார். அது மாத்திர கூடாரம் ஆராதனை ஸ்தலம், தேவனை ஆராதிக்கிற அந்த மகா பெரிய அந்த சந்தர்ப்பத்துல கூட கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார்னு சொல்லி நாங்கள் விசுவாசி. அப்படியானால் தேவ பிள்ளைல சின்ன காரியம் தான், சிந்தித்து பாருங்க. நீங்க சிறுமைப்பட்ட மேல நீங்க சிந்தனை வைக்கும் பொழுது தேவன் அது தேவ சுவாதை போல இருக்கிறது. தேவன் நன்மை தெரிவுரா சுத்தி கூட அவ பணக்காரத்துல அங்கே ஏசு பிறக்கும் போது எங்க பண்ண ஏழ்மையின் கோலம் எடுத்தார். அவ அங்கதான் வந்தாரு. அண்ட் தட் இஸ் ஹவ் நீங்களும் நானும் கூட அப்படி இறங்கி அந்த தாழ்மையை நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த சிறுமைப்பட்ட சின்ன வைக்கும் பொழுது அதன் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இம்மையில மட்டும் இல்ல, மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? இதை நீங்க சிந்தனை வைத்துக் கொள்ளுங்க. இங்க பாருங்க, நம்ம எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? பழைய துணி அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்போம்ல. நீங்க அப்படி இந்த காலத்துல நான் பார்த்துருக்கிறேன். சில இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் பேங்க்ஸுக்கு அவங்க எடுத்து வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வெளியில ஒரு பேக் வச்சிருப்பாங்க பெருசா. ஏதாவது இருந்தா நாங்க வாங்கி கொண்டு நாங்க போட்டுட்டு தான் அங்க வெளியில வருவோம். அப்படிதான் இங்க கொடுக்குறாங்க நிறைய. அந்த கொடுக்குற அந்த சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். இந்த பொழுதுல உங்க வாழ்க்கையிலும் அது இருக்கணும். அது அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு நம்முடைய குறைப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கணும். அது மட்டும் ஆவியில தேவன் அறியாத மக்களை பார்க்கும் பொழுது அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்காகவும் அழுது ஜெபிக்கிற அந்த மனதுருக்கம் நமக்கு இருக்க வேணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். தேவனை போல ஒரு மனது இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அந்த திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து அவர் மனதுருகுகிறார். ஐயோ, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி தேவ பிள்ளைல அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது நம்ம முதலாவது ஆசீர்வாதம் தீங்கு நாளில், அதாவது வரப்போற எல்லாத்தையும் இந்த மறுமையில மட்டும் இல்ல, இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்லி சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைல. இங்க பாருங்களேன். அப்போ நான் இன்னைக்கு என்ன நினைக்கணும்னா, இந்த வாரம் நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன் இல்லைங்களா? அதை சிந்தித்து பாருங்க. நீங்க ரோட்ல ஜங்ஷன்ல ஏழைங்களை பார்த்தா கொடுங்க, உங்களுக்கு முடிஞ்சது கொடுங்க. அவங்க எப்படி அதை எடுத்து போறாங்கிறது அவங்களுக்கு கத்திற்கணக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. சிறுமையானவர்களை பார்க்கும் பொழுது அவள் மனதுருக்கத்தோடு கொடுக்க ஆரம்பிங்க, அவளுக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அந்த காலத்துல ஒரு ஐயா இருந்தார். அவர் பேரு டேவிட் வெல்கர்சன். அவர் நல்ல ஒரு வல்லமையான தேவ ஊழியக்காரர். ரொம்ப அருமையான ஊழியங்களை செய்திருக்கிறார். பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஒரு 35 வருஷங்கள் ஊழியம் செய்தார். அப்ப அந்த ஊழியத்தினுடைய அந்த ரகசியம் என்னன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு பாருங்களேன், பராமரிக்கிறது, டேக் கேர் ஆஃப் த புவர், ஏழைகளை பராமரிங்க. இதுதான் சொல்ற, நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்க, செய்யுங்க, அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறார். அப்போ நீங்க உங்களுடைய அஜெண்டால உங்களுடைய காரியங்களில நீங்க எழுதி கொள்ளுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ பிள்ளைல அப்படி செய்கிறது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா அநேக மக்கள் அந்த இந்த நார்த் அமெரிக்கன் பீப்புள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு பிள்ளையையோ ஒரு இந்தியாவில் ஒரு பிள்ளைக்கோ ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கு அந்த புத்தகத்துக்கு உதவி செய்து அப்படிலாம் செய்கிறாங்க இல்லையா? அது ஏன் அந்த எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியாதான்? அந்த மத தெரசா அவங்க சொல்லுவாங்க, ஐ சி ஜீசஸ் இன் எவ்ரி பர்சன். அந்த இயேசுவை அந்த எளியவர்களை பார்க்கிறார்களாம். அவங்களுக்கு செய்யும்போது இயேசுக்கே செய்ய மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தேவ பிள்ளைல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட மனத்துருக்கத்தோடு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நம்ம சுற்றி இருக்கிற எளியவர்களுக்காக அவங்க மேலே சிந்தையுள்ளா இருக்கிறது ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சிந்தையை உங்களுக்கு கத்தனுக்கு தருவாராக. இந்த கண்களை முடி ஜெபிக்கலாமா? அன்பான இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட இந்த சிந்தனை கத்தர்களுக்கு தரும்படியாக கேட்கிறோம்ப்பா. இந்த திவ்ய சுவாபத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக மாற்றுங்க. எங்கள் இருதயம் அந்த தேவ அன்பியல் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. மன துருக்கத்தால் நிரப்பப்படட்டும் கத்தாவே. ஆண்டவர் ஒரு நாளும் கத்தாவே ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எங்களுக்கு வர வேண்டாம். ஆண்டவர் இருதயம் முழுக்க கத்தாவே தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும் கத்தாவே. Help us to, like how Jesus was moved with compassion. நாங்களும் கூட மன துக்கத்தினாலே எங்களுக்கு மக்களோடு கூட சம்பாஷிக்கும் அவளுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. We are the extension of God's heart, hand and feet ன்னு சொல்லுவாங்க கத்தாவே. இந்த உலகத்தில் நாங்கள் தான் இந்த உம்முடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய இருதயமாக, உம்முடைய கையாக, உம்முடைய கால்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே இயேசுவை வெளிப்படுத்துவதான வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையில தருவீராக. இந்த நாளிலும் கூட கத்தாவே சப்பா வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை மிகுதியான பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கக்கூடிய செய்தியை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் பேசுங்க, எங்க உள்ளங்களை மாற்றுங்க, நல்ல நல்லமாய் மாற்றுங்க. அதில் ஒழுகிற அந்த ஒவ்வொரு விதையும் 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. எதிராக அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் ஜீவன் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவ பிரச்சனைகளோடு இருப்பதாக VBS காரியங்களை கொடுத்த பொறுப்படுப்பீராக. நமக்கு கத்த நாம மயப்படுவதாக. உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திரும்ப சந்திக்க வேண்டிய புரியாத பிரச்சனம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.